தேனி மாவட்டத்தில் பேரூராட்சி மன்ற தலைவர் ஆதரவாளர்களும் 13வது வார்டு உறுப்பினர் ஆதரவாளர்களும் உறவினர்களும் சாலை மறியல் போராட்டத்தால் 3 மணி நேரத்திற்கு மேலாக தேனி திண்டுக்கல் சாலையில் முற்றிலும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு பயணிகள் சிரமத்துக்கு உள்ளாகினர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள கெங்குவார்பட்டி பேரூராட்சி மன்ற தலைவராக திமுகவை சேர்ந்த பட்டியல் இனப்பெண் தமிழ்செல்வி பதவி வகித்து வருகிறார். துணைத் தலைவராக மாற்று சமூகத்தை சேர்ந்த ஞானமணி பதவி வகிக்கிறார். இந்த நிலையில் கெங்குவார்பட்டி பேரூராட்சிக்கு உட்பட்ட பட்டிமன்ற சாலையில் நபார்டு வங்கி நிதியில் 1,18,00,000 ரூபாய் மதிப்பிற்கு சாலை அமைக்கும் பணி இன்று துவங்கியது. இந்த பணியை திமுகவை சேர்ந்த பேரூராட்சி மன்ற துணைத் தலைவரின் உறவினர் நியமன ஆணை பெறாமல் பணி மேற்கொண்டதால் பேரூராட்சி மன்ற தலைவர் தமிழ்செல்வி மற்றும் 13வது வார்டு உறுப்பினர் ராஜவேல் மற்றும் அவருடைய ஆதரவாளர்களுடன் சாலை பணி நடைபெறும் இடத்திற்கு சென்று பணி ஆணை பெறாமல் பணி மேற்கொள்ளக்கூடாது என நிறுத்தியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் பேரூராட்சி மன்ற தலைவர் தரப்பிற்கும் பேரூராட்சி மன்ற துணைத் தலைவர் கணவர் தமிழன் மற்றும் அவரது மகன் திமுக மாவட்ட மாணவர் அணி அமைப்பாளர் ஸ்டீபன் தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் பேரூராட்சி மன்ற தலைவர் தமிழ்செல்வி மற்றும் 13வது வார்டு உறுப்பினர் ராஜவேலுவை இவர்களை திமுக மாவட்ட மாணவர் அணி அமைப்பாளர் ஸ்டீபன் கற்களை கொண்டு எறிந்து தாக்கியதில் ராஜவேலுக்கு காயங்கள் ஏற்பட்டுள்ளது. இந்த தகவலை அறிந்த ராஜவேலின் அவரது ஆதரவாளர்கள் மற்றும் உறவினர்கள் பேரூராட்சி துணைத் தலைவர் கணவர் தமிழன் மற்றும் அவரது மகன் ஸ்டீபன் ஆகியோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி தேனி திண்டுக்கல் சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் இதுகுறித்து கெங்குவார்பட்டி பேரூராட்சி தலைவர் தமிழ்செல்வி கூறுகையில் பட்டிமந்தை பகுதியில் புதிதாக சாலை அமைப்பதற்காக டெண்டர் விடுக்கப்பட்டுள்ளது, முறைகேடு இருப்பதாக வார்டு கவுன்சிலர்கள் பணி செய்யக்கூடாது என தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் அதையும் மீறி பணி ஆணை பெறாமலே துணைத் தலைவர் ஞானமணி ஆதரவாளர்கள் மூலம் பணிகள் மேற்கொண்டு வருவதாகவும் அதை கேள்விப்பட்டு பேரூராட்சி தலைவர் மற்றும் 13வது வார்டு கவுன்சிலர் அங்கு சென்று தட்டி கேட்டபோது பேரூராட்சி துணைத் தலைவர் மகன் ஸ்டீபன் தாழ்த்தப்பட்ட பெண் என்பதால் ஜாதியை சொல்லி திட்டி கொலை மிரட்டல் வைத்துள்ளார். மேலும் என்னுடன் வந்த வார்டு கவுன்சிலரையும் அங்கிருந்த பொதுமக்களையும் கற்களை கொண்டு எரிந்து தாக்கியுள்ளார். தொடர்ந்து பேரூராட்சி துணைத் தலைவர் மற்றும் அவரது மகன் குடும்பத்தினர் தொடர்ந்து பிரச்சனை செய்து வருவதாகவும் கூறியுள்ளார். பின்னர் அங்கு வந்த காவல்துறையினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை தொடர்ந்து காயமடைந்த ராஜவேல் பெரியகுளம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். செல்வி கெங்குவார்பட்டி பேரூராட்சி மன்ற தலைவராக இருக்கேன். நான் வந்து பட்டிமன்றத்தில் வேலை நடந்துட்டு இருந்துச்சு, ஜேசிபி ஓடுதுன்னு சொல்லிட்டு எனக்கு தகவல் வந்துச்சு. அதை நான் என்னன்னு போய் பார்க்கும்போது ஒர்க் அவுட் இல்லாமல் எதுக்கு யார் ரோடை உடைக்க சொன்னதுன்னு சொல்லி கேட்டதுக்கு தமிழன் வந்தார். தமிழன் பேரூர் செயலாளராக இருக்கார். அவர் வந்துட்டு நீ என்னம்மா சொல்கிறது, அது ஈஓவும் கிளர்க்கு சொல்லணும், நீ சொல்லாத அப்படின்னாரு. நிர்வாகம் நிர்வாகம் நான் தான் சொல்லுவேன். நாங்கள் 12 கவுன்சிலர் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கோம், ரோடு போட்டது சரியில்லை, அவர் சும்மா மேலாப்பில் போட்டு விடாருன்னு சொல்லிட்டு எனக்கு கம்ப்ளைண்ட் வருது பொதுமக்கள்லேருந்து. அதனால நாங்கள் 12 கவுன்சில் நாங்கள் கையெழுத்து போட்டுருக்கோம்னு நாங்கள் பேசிகிட்டு இருக்கும் போதே ஸ்டீபன் தமிழனுடைய மையன் ஸ்டீபன் வந்தார். ஒரு 10 பேரோட வந்துட்டு ஒரு 13வது வார்டு கவுன்சிலர் அடிச்சுப்புட்டு, நானும் 13வது வார்டு கவுன்சிலர் தான் போயிருந்தோம், அவரே அடிச்சுப்புட்டு என்னையும் கத்தி வச்சு மிரட்டிட்டு இருந்தார். அங்கேருந்து தோப்புலேருந்து எங்கள் ஏரியாவிலேருந்து 2 பேர் வந்ததை அவரையும் அடிச்சுப்புட்டு எங்களை ரொம்ப பழச்சி, நீ நிர்வாகம் பண்ணுறதா அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு 10 பேர் எங்களை அடித்து தகாத வார்த்தைகளாக பேசி சாதி முறைப்படி சாதியை சொல்லி பேசி எங்களை ரொம்ப சாதி முறைப்படி வன்கொடுமை பண்ணுறாங்க. அவரை எங்களுக்கு முன்னாடியே அடி வாங்கினது நாங்கள், ஆனால் அடிச்சுப்புட்டு காணாவளத்து சிஹெச்சில் படுத்து கிடக்கார். என் கூட வந்தது நானும் அவரும் தான். அங்கே 2 பேர் அங்கே ஸ்ட்ரைக் பண்ணிகிட்டு இருக்காங்க.